தலைமைச் செயலாளர் ஷூதாஸ் மீனா சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகள். போட்ட ஒவ்வொரு துறையில அந்த கூடுதலாக பணியாளர்கள் நியமிச்சு அதுக்கு ஒவ்வொரு வில்லேஜ் வாரியா குழுக்களை போட்டு அந்த ஒர்க் இன்றைக்கு கணக்கெடுப்பு ஒர்க் ஆரம்பிச்சாங்க. சோ இதெல்லாம் விரைவில் எப்படி நம்ம சென்னைக்காக விரைவில் பண்ணோம், அதே மாதிரி போர்க்கால அடிப்படையில் விரைவில் இந்த 4 மாவட்டங்கள்ல மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க போன்ற அதை விரைவில் முடிச்ச விரைவில் அந்த மக்களுக்கு நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி அங்கே அனைத்து சேவைகள் போர்க்கால அடிப்படையில் வாட்டர் சப்ளை, சானிடேஷன், அதே மாதிரி அங்கே இந்த சாலிட் வேஸ்ட் ரொம்ப எல்லா கிராமங்கள்ல நகர் பகுதியில் நிறைய குப்பை அங்கே இந்த வேலத்தில் வந்திருக்கு. சோ அந்த வேஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அந்த ஒர்க் அனைத்து பணிகள் போர்க்கால அடிப்படையில் விரைவில் முடியும். நன்றி. தலைமைச் செயலாளர் ஷூதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தென் மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகள் தொடர்பாக அவர் விளக்கமளித்தார். குறிப்பாக மீட்பு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன மாதிரியான மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பான விவரங்களையும் கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 என பதிவாகியிருப்பதாக தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ள சேத பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 என்ற ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 49,707 பேர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு பணி அனைத்து மாநில அரசாங்க அனைத்து நிறுவனங்கள் மற்றும் NDRF, SDRF, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், காவல்துறை, ஆர்மி, நேவி அனைத்து நிறுவனங்கள் சார்பாக மொத்தமாக இது நம்ம அது நபர்கள் மீட்கப்பட்டது. இது இப்போ இதுல மொத்தமாக சுமார் 1700 காவலர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற நபர்கள், காவலர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மொத்தமாக இது மாநில